Satyabama Institute of Science and Technology, Chennai. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால் மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. லெஜண்ட் சார் நீங்க. எப்பவுமே வந்து கடவுளுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் கடவுளுக்கான கனெக்ஷன் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. கடவுள்ல ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து வாழ வழிவகுக்குன்றது நான் நம்புகிறேன். ஓகே. என்னென்னா இப்போது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அதுவும் கடவுளோட பிளெஸிங் எப்போவுமே எனக்கு இருக்குது. எப்படின்னா, இப்போது சபரிமலைக்கு வந்து எல்லோரும் 40 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிசாமி பூஜைலாம் பண்ணி தான் சபரிமலைக்கு போவாங்க. அப்படி போகிறவங்களே வந்து ஒரு வாட்டி தான் போய் அந்த படிக்கட்டு ஏறுவோம், 18 படி ஏறுவோம். நான் வந்து சினிமாவில் வந்து பம்பர்னு ஒரு படம் ஷூட்டிங் போனோம். நான் வந்து ஒரு 5 days தான் விரதம் இருந்தேன். நான் மலைக்கு போகணுன்றதாக விரதம் இருக்கல, ஷூட்டிங் போகணுன்றதுக்காக ஒரு 5 நாள் விரதம் இருந்தேன். நாங்கள் போனோடனே நான் அந்த 18 படியை மட்டுமே வந்து ஒரு 4 to 5 times ஏறினேன். ஓகே. ஸோ 5 நாள்லேயே எனக்கு அந்த பலன் கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது கூட வந்த சாமிங்கள்லாம் சொன்னாங்க, நாங்களாம் 40 நாள் விரதம் இருந்திருக்கோம், நாங்களே ஒரு வாட்டி தான் பார்த்தோம், நீங்கள் எப்படி 5 வாட்டி பார்த்தீங்க? 5 வாட்டியுமே நான் ஐயப்பனை பார்த்தேன். ஸோ அது எனக்கு கடவுளோட அருள் எப்போவுமே இருக்குது. அந்த கனெக்ட் அப்போவே ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்ச கடவுள், ரொம்ப பிரியமான கடவுள்னா என்ன கடவுள் சொல்லுங்க ப்ரோ? எனக்கு ஐயப்பன் தான். அது அங்கே போனோடனே அந்த வைப்பு ஆக்சுவலாக அது வரைக்கும் பெருசாக தெரியல. பட் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த வைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்மளும் தொடர்ந்து மலைக்கு போவோம் அப்படின்றது யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம், அது சிச்சுவேஷன் பொறுத்து தான் போக முடியும். ப்ரோ இப்போ சென்னையில் வந்து எந்தெந்த பிளேஸ்க்குலாம், எந்தெந்த கோயிலுக்குலாம் போவீங்க ப்ரோ? அதுதான், இப்போது ஃபேமிலியில் வந்து கம்பல்சரி ஃப்ரைடே வந்து எல்லாருமே கோயிலுக்கு வரணும். அது வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, கம்பல்சரி வந்து ஆகணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து வடபழனி கோயிலுக்கு போவோம் ஃபேமிலியோட. சப்போஸ் ஒர்க் பிஸியாக இருக்கும், டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே தான் போவோம். ஸோ முருகன் பக்தர் பேசிக்காக. அது அப்பா வந்து ஒரு முருகர் பக்தன் பயங்கரமான. டெய்லி காலையில் ஒரு 1 hour இங்கே சாமி கும்பிடுவாங்க. ஃப்ரைடேஸ்னால் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையுமே 1 hour சாமி கும்பிடுவாங்க. மிராக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது கடவுளுடைய கனெக்ஷனை வந்து அதிகமாக உணர்வோம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்கல், இது வேண்டி இருக்கு, இது மிராக்கலாக எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நினச்சி நடந்திருக்கா? இல்லை, மிராக்கல்னு சொன்னோன்னா நான் சினிமாக்குள்ளே வந்ததே மிராக்கல் தான். அது கடவுளோட அருள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து சினிமா பேக்ரவுண்டே யாருக்குமே கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சினிமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து வேலையை பாரு, ஒழுங்காக படித்ததுக்கு வேலையை பாரு, இல்லை பிஸ்னஸ் பண்ணு, சினிமாலாம் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதுவும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அடமெண்ட். எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அதுவும் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனால் கூட எங்கள் அப்பா மாதிரி ஒரு கிரிட்டிக் யாருமே கிடையாது. அவ்வளோ சொல்லுவாங்க, அந்த இது இப்படி பண்ணிக்கலாம், அந்த இது இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நானும் தம்பி அக்கா எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க வச்சுருக்கோம். அதுவும் ஹீரோவுக்கு வந்து பெரிய ஸ்கோப் இல்லாமல் கதைக்கு மட்டுமே ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சுருக்கோம்னா அதே ஒரு மிராக்கிள் தான். அது கண்டிப்பாக கடவுளோட அருள் தான். இதை தாண்டி வந்து ப்ரோ இப்போ வந்துட்டு இந்த தியானம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து விரதம் இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்டாக நான் வெளியே தான் ஷூட் டைமில் வெளியே போயிடுவேன். வீட்டில் வந்து கம்பல்சரியாக வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து விரதம் தான். நான் முட்டை கூட வைக்க மாட்டாங்க. முட்டை வச்சாலும் மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ அது வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது போக நம்ம இந்த கார்த்திகை, அதுக்கப்புறம் அந்த பிரதோஷம் அதெல்லாம் வந்து மெயினாக பார்ப்பாங்க. அம்மா அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. ஓகே. ஸோ எந்தெந்த கோயிலுக்கெலாம் வந்துட்டு போயிருக்கீங்க ப்ரோ?
அதாவது நாங்கள் வந்து ஃபேமிலியாக டூருன்னு அதிகமாக போனது கிடையாது. போன இடம் எல்லாமே வந்து கோயிலாக கோயில் தான். ஆமாம். Okay. இப்போ ரீசெண்டாக கூட பழனிக்கும் திருப்பதிக்கும் போயிட்டு வந்தோம் அக்கா பசங்க மொட்டை போடுறதுக்கு. அதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். கும்பகோணம் கோயில், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணிட்டோம். அதுவும் முருகன் கோயிலாக இருந்தால் கம்பல்சரியாக 2-3 வாட்டி போயிருக்கோம் கம்பல்சரி. அப்போ அந்த 6 படையும் போயிட்டு வந்துட்டீங்க? கண்டிப்பாக போயிட்டோம். அது ஒரு ட்ரிப்பே போட்டு போனோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ 6 படைக்கு வந்து போகணுன்னா நிறைய தடைகள் வரும், அவ்வளோ சீக்கிரம் 6 படைக்கு போயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தடைகள் ஃபேஸ் பண்ணிங்களா 6 படைக்கு போகும்போது? தடைகள் பெருசாக வரல, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் போவோம். ஸோ ஆனால் 1 இயர்க்குள்ளே அந்த 6 கோயிலும் போகணும். திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவோம், ஏன்னா அங்கே திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் பக்கத்துலன்றதுனால திருச்செந்தூர் எப்போ ஊருக்கு போனாலும் ஃப்ரைடே வந்துச்சுன்னா திருச்செந்தூருக்கு போயிடுவோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக வேண்டி இருந்திருப்பீங்க, இந்த கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும், பட் தடையாயிட்டே இருக்குன்னா அவர் எந்த கோயிலை சொல்கிறீங்க? தடையாயிட்டே இருக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போகணுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருக்கணும், நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் சபரிமலைக்கு போக வேண்டாம், நம்ம அந்த மாலை போட்டு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அது ஃபார்ச்சுனேட்டாக கடவுளே வந்து நீ இந்த படத்துக்காக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு காமிச்சார். அது ஒன்று. அப்புறம் ஃபேமிலியோடு ரொம்ப நாளாக வந்து நம்ம தஞ்சை கோயிலுக்கு போகணும் அப்படின்றது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலியோட நான் தனியாக போயிருக்கேன், தனியாக போய் பார்த்துருக்கேன். ஃபேமிலியோடு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். இன்னும் அதுக்கான கரெக்டான டைம் அமையலை. இப்போது உங்கள் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வடிவில் முருகன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எங்கேனாச்சும் ஒரு மெமரியாக வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வாங்கலை, இது வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க கிஃப்டாக. ஏன்னா சாமி படங்கள் வந்து நிறைய பேர் வந்து அப்பா வந்து பெரிய முருகர் பக்தன்றதுனால அப்பாவை பார்க்க வரவங்க வந்து நிறைய பேர் சாமி படங்கள் கொண்டு வருவாங்க. இப்போது போன வாட்டி பழனிக்கு போயிருக்கும்போது கூட யோகி பாபா கால் பண்ணார். கால் பண்ணி எனக்கு ஒரு முருகர் படம் வாங்கிட்டோன்னு சொன்னார், அவருக்கும் முருகர் ஃபோட்டோ வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தது தான், அந்த மாதிரி வந்தது தான் இது. அது எல்லாமே இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து வீட்டில் அப்பா ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளோ வருஷமாக இது இருக்குது? நான் பார்த்து இந்த ஃபோட்டோவில் வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. பிறந்ததுலேருந்து இது சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாமே வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. இது ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது, வந்து உள்ளே வந்து ஃப்ரேம் பண்ணி லைக் சில்வரில் எதுவும் செஞ்ச மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதோடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லுங்கள். அது சில்வர் இல்லை, இது உள்ள வெள்ளியில் செஞ்சது. ஓகே. அது அப்பாவுக்கு வந்து ஊர்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சொந்தக்காரங்க ஒருத்தவங்க. ஸோ அதுதான் அது என்னென்னா இந்த வாசல் தாண்டி குளிக்காமல் யாரும் உள்ளே வரக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டு வரக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ டேங்க் காட் மூமெண்ட்னு இருக்கும்ல, ஏதாவது வேணால் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்க போய் அது தவிர்க்கப்பட்டது, ஐயோப்பா நல்ல வேலை டேங்க் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தலைக்கு வந்து தலைப்பாவோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. பட் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது அத்லெட்டிக்ஸில் இருக்கும்போது யூஸ் டு ட்ரெயின் சண்டேஸ் ஆனால் வந்து பீச்சில் போய் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு சண்டே தான் போய் பீச்சில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு பீச்சிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்ணுறேன், மெரினா பீச்சில் சொன்னாங்க. ஸோ அது வந்து அதுதான் டேங்க் காட் மூமெண்ட். ஓ மை காட், இது பெரிய டேங்க் காட் மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து கடவுள் உங்களை காப்பாற்றிருக்காரு. கரெக்டாக அப்போ தான் வந்தோம், சுனாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்துலாம் ஃபோன் அடித்தாங்க. இல்லை எல்லாமே சேஃப் தான். ஆஹா, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வந்துட்டு பூரிப்பாக இருக்குது. கடவுளோட ப்ரெசன்ஸ் இங்கேயே உணர முடியுது. அந்தளவுக்கு வந்துட்டு கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, படம் முடிஞ்ச பிறகும் சரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கோயிலுக்கு போவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார் வச்சுக்கிங்கன்னா அவர் படம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக திருப்பதிக்கு போவார், அவருடைய டிவைன் அது மூலமாக வெளிப்படுத்துவார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா ப்ரோ? இதில் வந்து ஆக்டிங் மட்டும்தான் என்னோட தனி இது. ப்ரொடக்ஷன் வந்து நான், தம்பி, அப்பா, ஏன்னா அப்பா ஓகே பண்ணால் தான் அது ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து டிவைன் சப்போர்ட் நமக்கு எப்போவுமே இருக்குன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், இல்லை அந்த படம் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக திருச்செந்தூர் கோயிலில் போய் பூஜை பண்ணுவோம். அந்த கம்பெனி நேம் சொல்லி நம்ம படத்தோட பேர் சொல்லி பூஜை பண்ணுறது வழக்கம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் வர படங்களுக்கும் அப்படி பண்ணுவேன். நான் தனியாக நடிக்கிற படங்களுக்கும் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுவேன். ப்ரோ, இப்போ வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் திறமையை தாண்டி லக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி திறமை இருந்தால் பாதி லக் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் லக்கை நம்புவீங்களா இல்லை திறமை டிவைனை நம்புவீங்களா? லக்குன்றது வந்து நான் பெருசாக நம்புறதில்லை. ஏன்னா டிவைன் உழைப்பு முதல்ல வேணும். நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னா அதில் வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். லக்கு கண்டிப்பாக வரும், எப்போயாச்சும் வரும். அது வந்து அது வர்றதுக்கான ஓப்பனிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் லக்கு நம்ம தெரியும். நம்ம லக்கு இல்லை, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயே தான் உட்காந்துருக்கோம் தவிர்த்து நமக்கு லக்கு வரவே வராது.
ஏன்னா நீங்கள் ஒரு 4 படிக்கட்டு ஏறினதுக்கப்புறம் தான் லக் அங்கே இருக்கும். நீ அந்த 4 படிக்கட்டு ஏறி போகணும். 4 படிக்கட்டு ஏறினா தான் லக்கு உன்னை தேடி வரும். இல்லைன்னா நீ உழைக்கலைன்னா லக்கு வராது. ஸோ அந்த லக்கு வந்து நமக்கு எந்த படிக்கட்டில் கொண்டு வராருன்றது அது கடவுள் பொறுத்து. 10வது படிக்கட்டில் லக்கு வருதா இல்லை உனக்கு முதல் படிக்கட்டிலே லக்கு வருதான்றது கடவுள் தான். இவ்வளோ நீங்கள் பக்தியாக இருக்கனால கேட்குறேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கா? நம்ம சொந்த ஊரில் கோயில் கட்டணும், முருகனுக்காக ஒரு கோயில் கட்டணும், அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா? இல்லை, புதுசாக கோயில் கட்டணும்னு ஆசை கிடையாது. பட் அப்பா வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அன்னதானம் பண்ணுவோம். இப்போ இங்கேயே இந்த முருகன் கோயிலே வந்து வருஷம் அன்னதானம் பண்ணுவோம். ஒரு 500-600 பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க ஃப்ரீயாக. அப்புறம் கோயிலுக்கு ஏதாவது கும்பாபிஷேகம், கோயிலுக்கு செய்யணும், கோயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அப்பா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 10-15 கோயிலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமை ப்ரோ. கண்டிப்பாக முருகனுடைய துணை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் சந்திக்க என்னோட வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. லெஜண்ட் சார் நீங்க.